ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது, 12 o'clock ஆகுது. இதுவரையும் 4 ஆர்டர் ஓட்டிருக்கேன். இங்கே ஒரு லெஃப்டில் ஒரு கோயில் தெரியுதுல்ல, அது சிவன் கோயில். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு புலம்பிட்டு வந்துடுவேன். என்னை எப்படியா காப்பாத்துரு முருகா, என்னை எப்படியா காப்பாத்துரு அப்படின்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது, 12 o'clock ஆகுது. இதுவரையும் 4 ஆர்டர் ஓட்டிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் அவ்வளோ வெயில் அடிக்கல. காலைல கிளம்போது வெயில் ரொம்ப அடிச்சுது, ஐயோ அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வெயில் இங்கே பார்த்தீங்களா, சொன்னோடனே வருது பார்த்தீங்களா வெயில். ரொம்ப நேரம் இல்லை, இப்போ தான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே வெயில் அடிக்குது. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன்ல, இந்த கேமரா மாட்டின்னு போகிறது ஒரு மாதிரி இதாக இருக்குது, எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே தெரியவே இல்லை நண்பா. அதான் ஸ்டார்ட் பண்ணால் போதும் பொழுது, போக எல்லாம் பழகிடும். அப்போல்லாம் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி பொறுமையாக போகிற இடத்துலலாம் கேமரா மட்டும் போகும்போது ஐயோ என்ன பார்ப்பாங்க அப்படின்லாம் தோணும். இப்போலாம் பாருங்கள், நின்னாலும் பிரச்சனையே இல்லை, யார் வேணால் பார்த்துட்டு போட்டோம். அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். நம்ம பிடிச்சிருக்கா நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மோட்டோ விலாக்லாம் ஸ்டார்ட் பண்ணால் சிறப்பாக பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. மோட்டோ விலாகில் நிறைய ஐடியா இருக்குது. இங்கேம்மா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. மோஸ்ட்டாக இந்த டைமில் டிராஃபிக்காகவே இருக்காது. நம்ம சிஎம் விஜய் என்ன எப்படி சினிமாவோட பீக்கை விட்டு அரசியலுக்கு வந்தாரோ, நம்மளும் ஒரு நாள் இந்த டெலிவரி விலாகோட பீக்கை விட்டுட்டு மோட்டோ விலாக்கு போகிறோம் கண்டிப்பாக. அந்த சந்துலேயே பூந்துருக்கலாம் போல இது. இங்கே ஒரு சந்து வரும், இதில் பூந்துடலாம். ஆனால் இப்போ பீக் டவுன் ஃபாலில் இருக்கேன். ஐயோ, அங்கே ஒரு டேர்ன் வரும். அந்த டேர்னுக்கு அப்புறம் தான் யூட்டர்னே வரும். ஒரு சந்து லெஃப்டில் போடுறதே வரும். அந்த டேர்ன் வரதுக்கே இன்னும் டைம் ஆகுமே. தப்பு பண்ணிட்டேன் காய்ஸ், தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்லைங்க. இன்னைக்கு எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற வழியில் போலீஸ் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு 2 வாரமாக இல்லை, 2 வாரமாக ஹெல்மெட்டே போடாமல் போயிருந்தேன் அந்த பக்கம். இன்றைக்கி பார்த்து கரெக்டாக ஹெல்மெட் போட்டு போனேன். கரெக்டாக நின்னா அங்கே பிடிச்சின்னு இருந்தாங்க. இதை இங்கே நிற்கிறாங்களே, இவங்க இங்கேயும் பிடிப்பாங்க. நான் லெஃப்ட்டு போகணும்னு நினச்சேனே, அங்கேயே ஒரு லாரி போகுது. லாரி போனாலே டிராஃபிக் ஆகிடுமே. ஐயோ. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைங்க. நிறையா ஹில் ஸ்டேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு டைம் கூட போனதே இல்லை சின்ன வயசில். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும். எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம், எங்கள் அப்பா போயிட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கேயுமே கூப்பிட்டு போகல. அவங்களுக்கு ஆனால் கூப்பிட்டு போகணுன்னு ஆசை தான். ஆனால் அவங்களால எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல. அவங்களுக்கு வேலையாக கரெக்டாக போகுது. ஒரே டைம் ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் மட்டும் போயிருக்கேன். அது அவனுங்க பைக் எடுத்துன்னு வந்தாங்க. ஆனால் ஹில் ஸ்டேஷனில் வந்து அவனுங்க ஹைவேஸ்லாம் ஓட்ட கொடுத்தானுங்க. ஹில் ஸ்டேஷனில் ஆனால் அவனுங்க பைக் தானே ஓட்டணும்னு ஆசைப்படுவானுங்க. நானும் எதுவும் கேட்டுக்கல. ஆனால் ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டணும் ரொம்ப ஆசை. போகலாம், கவலையே இல்லை. டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங், பிரச்சனையே இல்லை. நானும் கண்டிப்பாக மோட்டோ விலாக் பண்ணுவேன். இந்தியாவில் எனக்கு எல்லா ரோட்ஸையும் கவர் பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவில் எல்லாமே கவர் பண்ணணும்னு ஆசை. பைக்னா அவ்வளோ பிடிக்குங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் பைக்குனா பிடிக்குமா. ஆனால் அவர்கிட்டயே பைக் இல்லையா. சொந்தக்காரங்கிட்டலாம் வந்து வண்டி எங்கன்னா வெளியே போனால் கேட்பாங்களாம், அசிங்கப்படுத்துவாங்களாம், வேணுமே பெட்ரோல் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பின்னாடி போயிட்டு அவங்களாம் கொடுக்காது அப்படின்னு பேசுவாங்களாம் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அம்மாலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னா, நானும் போயிட்டு அவங்கக்கிட்ட
ரொம்ப முடியாதப்ப எங்கன்னா தூரமாக கடைக்கு போகணுன்றப்ப சைக்கிளில் போக முடியாதப்ப நான் அவங்ககிட்ட கேட்பேன். ஏன்னா அவசரத்துக்கு மட்டும் கேட்டிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா அதை சொன்னதுக்கப்புறம் ஒரு டைம் நான் அவங்ககிட்ட கேட்டது எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க, செம்ம திட்டு. அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, நீயும் போய் நிற்கிற பற்றி அவங்ககிட்ட அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கே ஐயோ நம்மளும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு தப்பு பண்ணாத அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே இருந்தாலும் அவங்ககிட்ட வண்டி கேட்டுக்கிறதே இல்லை. அவங்ககிட்ட இல்லை, நான் யார்ட்டையுமே வண்டி அவ்வளோ கேட்டுக்கவே மாட்டேன். அன்லக்கிங்க, என்கிட்ட மற்றவங்க வண்டி என்கிட்ட வந்துச்சுன்னா அந்த வண்டி கரெக்டாக என்கிட்ட இருக்கும்போது பிரச்சனை வைக்கலாம். நான் நார்மலாக சும்மா ஓட்டின்னு போனால் ஒருத்தன் வந்து இடிப்பான். அந்த மாதிரி சரி பிரச்சனை இல்லை, நம்ம உழைக்கிறோம், நம்மளே வாங்குகிறோம், நம்மளே மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் மெயில் ஐடி, வாட்ஸ்அப்பு, பயோ, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பைக்கரு அப்படின்னு தான் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைக்கர்னா. பைக்கரு, ரைடர் அப்படி தான் வச்சுருப்பேன். காலேஜ்லலாம் எல்லாம் கலாய்ப்பானுங்க, ரைடர் வராரு, ரைடரு, பைக்கரு அப்படின்னு கலாய்ப்பானுங்க. நான்லாம் கண்டுக்கவே மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கே நான் வைக்கிறேன், அவ்வளோதான். என் மெயில் ஐடி கூட பைக்கர் புகழ் தான், காலேஜில் தான் கொடுப்பேன். மேம்லாம் பார்த்து செய்ப்பாங்க பைக்கர் புகழ்னு சொன்னால். இருங்க வெயிட் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை, என் கம்பேக் அவங்க பார்ப்பாங்க. பைக்கருன்னு நான் மெயில் ஐடி, வாட்ஸ்அப் பயோவில் வச்சதை ரியல் ஆக்கிறேன் நண்பா. அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஒரு விஷயத்தில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும். நான் நிறையா டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டோன்ட் பி அஃப்ரைட், நெவர் லூஸ் ஹோப், கீப் கோயிங். எதுக்குமே பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டே இருங்க உங்கள் கோல் நோக்கி. கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வாழ்க்கையில். சரி நண்பா, நான் ஸ்டோரி போயிட்டு ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு கொஞ்ச நேரம் சேனல் கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் நண்பா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30, 10:30. அவ்வளோதான், இன்றைக்கி டியூட்டி இதோட முடிச்சுக்கிட்டு தான். உடம்பெல்லாம் பெண்டு எல்லாமே வலிக்குது, எல்லா இதுவுமே வலிக்குது, முட்டி முதுகு எல்லாமே வலிக்குது. ஐயோ, காலிலேருந்து ரெஸ்ட் எடுக்காமல் ஓட்டிகிட்ருக்கேன்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். நேற்று கரெக்டாக 30 ஆர்டர் தான் ஓட்டியிருந்தேன். இன்றைக்கி ஒரு 10 வரையும் ஓட்டலான்னு பார்த்தேன். லாஸ்ட் ஆர்டர் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க நேற்று மாதிரியே. சரி அப்படியே மைண்ட் செட்டே போயிடுது ஓட்டுறதுக்கு. அங்கே ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு நாய்க்குட்டி அழகாக வாலாட்டினே கிட்டே வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, என்கிட்ட சாப்பிட போகிற ஒன்றும் இல்லை. ப்ரோ அழகாக வந்து என் வண்டி பக்கத்தில் உட்காந்தாரு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தார். நானும் மண்டையில் தட்டி எப்போ அப்படின்னேன். பாவம் என்கிட்ட ஏதோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு பொழுது. அப்புறம் கொஞ்ச நேரம் சின்ன இவன்ட்ட எதுவும் இல்லை பொழுது அப்படின்னு அவனே போயிட்டான். எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஏரியாவில் எனக்கு ஜிப்ளஸ் செக்யூரிட்டிங்க. தெருநாயெல்லாம் நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடிக்கடி பிஸ்கெட் போட்டு அங்கே ஒரு பெரிய பள்ளத்தூள் விட்டுருப்பேன். நேற்று தான் நம்ம சேனல் 50 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கோம். அதுவும் எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி வச்சுருந்த 2 சேனலால் 50 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே வந்து 1 மாதம் மேலே ஆச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு 10 நாள் தான், ஒரு 10 வீடியோ தான் போட்டிருக்கேன் தெரிஞ்சு. இப்போ 50 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இன்றைக்கி தான் நிறைய லாங் ஆர்டர் வந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மோட்டிவேஷன் தான். நல்லா பண்ணுவேன், கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்களா. ஆனால் என்னை 50 சப்ஸ்கிரைப் கொண்டு வர எல்லாருக்குமே என்னோட மிக்க நன்றி, என்னோட பிக் தேங்க்ஸ். அந்த மனசு தான். நான் என்ன தான் ஸ்டார்டிங்காக இருந்தாலுமே எனக்கு பிடிச்சி தானே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க நான் பண்ணுறது. அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். நேற்று நைட்டு 50 சப்ஸ்கிரைபர் வந்தானே எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஒரு ஷார்ட்ஸ் போடும் போது அப்பா 50 சப்ஸ்கிரைபர் தாண்டோண்டா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சேனல் வச்சுருந்தேன்ல, அதில் 50 தாண்டதுக்கே 1 மாதம் ஆச்சு. அது ஒரு 3 மாதம் வச்சுருந்தேன், 300 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. அப்படி கை விட்டாங்க. ஆனால் இந்த டைம் வாய்ப்பு இல்லை. இந்த டைம் ஃபுல் ப்ரிப்பேரோட இறங்கியிருக்கேன். சரி நண்பா, நான் ரூம்கிட்ட வந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, என் வீடியோ லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள், பிக் தேங்க்ஸ். கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.